Hello, 11th standard students. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 10.2 எக்ஸசைஸ் 10.2 சால்வ் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 7 எக்ஸசைஸ் 10.2ல் கொஷின் நம்பர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the derivatives of the following functions with respect to the corresponding independent variables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 7th கொஸ்டினில் y is equal to e power x into sin xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். e power xங்கிற ஃபங்க்ஷனும் sin xன்ற ஃபங்க்ஷனோட ப்ராடக்டாகவும் இந்த y இருக்கு. ஸோ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். புட் u is equal to ப்ராடக்ட் ரூல் என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, இங்க எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ரூல் என்ன? ப்ராடக்ட் ரூல் இஸ் d by dx of u into v is equal to u into dv plus v into du. இந்த du dvங்கிறது by dx எழுதினாலும் ஓகே தான், எழுதாட்டாலும் ஓகே தான். dv by dx du by dxன்னு எழுதாட்டாலும் அதுக்கு மீனிங் வந்து அதுதான். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம். யூ இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அண்ட் வி எதை எடுத்துக்கலாம், வி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்ன, இ பவர் எக்ஸே தான். அண்ட் டிவி பை டிஎக்ஸ் சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, இட் இஸ் cos x. இப்போ ப்ராடக்ட் ரூல் எழுதிக்கலாம். what is the product rule? dy by d. இங்க yல ஃபங்க்ஷன் வந்து yல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், dy by dx எழுதிக்கிறோம். dy by dx is equal to u into dv by dx plus v into du by dx. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து u இன்டூ டிவி பை டிஎக்ஸ். அது என்னது நமக்கு, u என்ன, இ பவர் எக்ஸ். டிவி பை டிஎக்ஸ் என்னது, காஸ் எக்ஸ். நடுவில் பிளஸ், அடுத்தது இப்படி v இன்டூ டியூ பை டிஎக்ஸ். ஸோ v என்ன, சைன் எக்ஸ். வாட் இஸ் டியூ பை டிஎக்ஸ், இ பவர் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன காமன் டேர்ம் இருக்கோ அதை வெளியே எடுத்து எழுதுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இப்போ டிஃபரன்சியேஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். y is equal to tan x divided by x. இப்போ நம்ம கோஷன்ட் ரூல்னு ஒன்று படித்தோம். வாட் இஸ் த கோஷன்ட் ரூல்? கோஷன்ட் ரூல்ங்கிறது என்ன அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் u டிவைடட் பை v இஸ் ஈக்குவல் டு v இன்டூ du மைனஸ் u இன்டூ dv டிவைடட் பை v ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா, ரைட்? ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் u, டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் v அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ put u is equal to x. Sorry, u is equal to tan x. நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து u. ஓகே, அண்ட் v எது எடுத்துக்கலாம், டினாமினேட்டர். டினாமினேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, x இருக்கு. ஸோ நீங்கள் வந்து v வந்து xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், du by dx போடணும். அதாவது யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அண்ட் இங்கே dv by dx போட்டுக்கோங்க. dv by dx is equal to எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் எப்படி 1 வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஆல்வேஸ் 1ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ dy by dx நம்ம போட போகிறோம். dy by dx is equal to முதல்ல கோஷன்ட் ரூல் எழுதிக்கலாம். ஓகே, என்ன நமக்கு v இன்டூ du மைனஸ்
u into dv divided by v square. இதுதான் நமக்கு quotient rule. ஸோ அப்படி இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா முதல்ல v into du அதான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ இப்படி v into du. ஸோ அது என்னது நமக்கு x into secant square x, right? மைனஸ் அடுத்தது என்னது இது u into dv by dx. ஸோ அது என்ன u என்ன tan x. Tan x into dv by dx is 1. So this is equal to the whole divided by v square. What is v? vங்கிறது x. So x square வந்துரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து this is equal to x secant square x minus tan x divided by x square. அவ்வளவுதான். This is dy by dx. Okay, quotient rule use பண்ணிருக்கோம். Next question, 9th question. Y is equal to sin x divided by 1 plus cos x. இப்போ இதுவும் எப்படிதான் இருக்கு நமக்கு quotient of two functions இருக்கு. ஸோ நம்ம இதை uன்னு வச்சுக்கலாம், இதை vன்னு வச்சுக்கலாம். இப்போ put u is equal to sin x, quotient rule use பண்ண போறோம். and dv is equal to denominatorல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ 1 plus cos x அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. du by dx is equal to sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் is cos x and dv differentiate sorry only v and dv by dx is equal to 1 ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 கான்ஸ்டன்ட். ஸோ அதோட டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிரும். அதனால அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன மைனஸ் sin x. இப்போ நம்ம quotient ரூல்ல எழுதிக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v, அதாவது இங்கே நமக்கு dy by dxன்னு வரும். dy by dxன்னு எழுதினாலும் ஓகே தான், u by v ஃபார்ம்ல எழுதினாலும் ஓகே தான். v into du minus u into dv divided by v square. நான் by dx எழுதாட்டா ஒன்றும் தப்பு இல்லை, that is understood. So this is equal to, இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம், v into du by dx இப்படி, ரைட்? ஃபர்ஸ்ட் v, அப்போ என்ன வரும் 1 plus cos x. கண்டிப்பா இதை பிராக்கெட்ஸ்ல தான் போடணும், ஏன்னா 1 plus cos xல 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அதை பிராக்கெட்ஸ்குள்ள தான் போடணும். ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸோடையும் cos x நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால பிராக்கெட் போடாம அந்த இடத்துல போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஸோ du is cos x, அதை போட்டுட்டேன். மைனஸ் what is u? u is sin x. dv என்ன dv by dx என்னது மைனஸ் sin x into minus sin x divided by v square. v என்னது 1 plus cos x the whole square. ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. equal to 1 plus cos x is cos x. cos x into cos x is cos square x. அப்புறம் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அண்ட் ப்ளஸ் sin x into sin x sin square x ஆயிரும். divided by 1 plus cos x the whole square இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் என்னது, வாட் இஸ் cos square x plus sin square x? that is 1 இல்லையா? ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். sin square x plus cos square x equal to 1ன்றனால நம்ம இங்க என்ன பண்ணிரோம், equal to cos x plus 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். டினாமினேட்டர்ல 1 plus cos x the whole square இருக்கு. நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த cos x plus 1ம் 1 plus cos x-ம் சேம் தான். அதனால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி கேன்சல் பண்ணுங்க, நியூமரேட்டர் அப்படியே கேன்சல் பண்ணுங்க, டினாமினேட்டர்ல பவரை மட்டும் கேன்சல் பண்ணுங்க. So this will be equal to 1 divided by 1 plus cos x. Therefore, dy by dx is equal to 1 by 1 plus cos x. Okay. Okay students, இந்த questions எல்லாம் இந்த quotient tool நீங்க practice பண்ணிக்கீங்க. We'll see in the next video.